லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாருங்க சார். இந்தாப்பா. என்ன சார் இது? சார், நீங்க பார்த்தது இன்டர்வலுக்கு அப்புறம் சார். அதுக்கு முன்னாடி உள்ள படத்தை நீங்க பார்க்கலையே. தாங்க சார். இந்தாங்க. இல்ல சார். சார் வணக்கம் சார். வாங்க. வாங்க சார். சார் உட்காருங்க சார். சார் நான் சொன்னேன்ல, அதுல ஒருத்தர் இவர் தான். ஹலோ சார். வாங்க. நைஸ் மீட்டிங். வாங்க உட்காருங்க. மலர் படிக்கிற காலேஜில் தான் நான் ஹெச்ஓடியே இருக்கேன் சார். என்னடி இது என்ன கேஸ்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் திஸ் மலர்? சார், இந்த உட்காந்துருக்காருல அவர் தான் மலரோட ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஃபீஸ் கட்டினான். ஃபீஸ் கட்ட கொஞ்சம் டிலே ஆனாலும் என் கை காலில் விழுந்து நான் தான் படிக்காமல் போயிட்டேன். அதனால தான் என் பொண்டாட்டியை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராம்ப்டாக வந்து ஃபீஸை கட்டினான். அவ்வளோ கஷ்டத்துலேயும். பல நேரங்களில் மலர் கூட அவள் ஹஸ்பண்டை பற்றி ரொம்ப உயர்வாக தான் பேசியிருக்கான். இவங்களுக்குள்ள எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னு தெரில. போன வாரம் கூட ஏதோ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைன்னு அப்படின்னு என்கிட்ட வந்து என் மேலே தான் தப்புன்னு சொல்லி வருத்தப்பட்டான். நான் கூட டோன்ட் வரி மலர்னு சொல்லி ஒரு கவுன்சிலிங் கூட ஏற்பாடு பண்ணேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை இது வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ சார். இது அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கொடுத்துட்டு போங்க. ஷோர் சார், கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். வரேன் சார். உட்காருங்க சார். நீ யாருமா? மலரோட ஃப்ரெண்டு சார். அவ கூட படிக்கிற. சொல்லுமா. பாண்டி ரொம்ப நல்லவர் சார். மலரோட அண்ணன், அண்ணி, அக்கா 3 பேரும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அவங்க தான் சார் மலர்கிட்ட சொல்லி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காங்க. வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பத்தி என்கிட்ட அடிக்கடி பேசுவா. இல்லைன்னா மெசேஜோ வாய்ஸ் நோட்டோ அனுப்புவா. நேத்து கூட அனுப்பியிருக்கா சார். நீங்களே பாருங்க. என்ன பண்றதுன்னு தெரியலடி. அப்பா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்றாரு. அப்பா சொன்ன மாதிரி செய்டி. ஆமா, பாண்டி எந்த தப்புமே செய்யல. நான் தான் அவசரப்பட்டு இப்படி செஞ்சுட்டேன்னு தோணுது. குடிமா. இது போதுமே. அம்மா, நீங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போங்க. ஓகே சார். என்னம்மா அது? இங்க பார், ஒழுங்கா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இரு. இல்லைன்னா பொய் கேஸ் போட்டதுக்காக நீ, உங்க அண்ணன், உங்க அக்கா எல்லாரும் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய வரும். ஐயோ, ஏன் வேலையா? என்னது? யோ கான்ஸ்டபிள் சார் சார் சொல்லுங்க சார். உங்களை ரைட்டர்ட்ட கூட்டி போய் எழுதி வாங்கி அனுப்பிச்சு விடு. ஓகே சார். வா சார், வாங்க. வாமா. போறோம் சார். போடி போ. வா சார், ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார், பரவாயில்ல. சொல்ல போனா நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க கிளம்புங்க சார், கிளம்புங்கம்மா. நான் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்களை அனுப்பிச்சிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாங்க. டேய் பாண்டி, டேய் அழாதடா. டேய் சொன்ன அழாதடா. ஒண்ணு இல்ல விடு. விடுறா. ஏன்டா அப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க? நன்றி.
அம்மா ஒன்றும் இல்லைம்மா, எதுக்கு நீங்களும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அதான் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. டே பாண்டி, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுனா சரியா? நான் முன்னாடி போகிறேன். ஓகேவா? ம், பார்த்துக்க. நான் வரேம்மா. நல்லதுண்ணே. வசிதா, நன்றிம்மா. நல்லபடியா முடியும்னு பார்த்தோம். அதையும் இதையும் சொல்லி வழக்கம் போல உங்க அப்பா நமக்கு எதிராக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் சீரும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாப்ல. மலரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த முறை அவன் தப்பிச்சிட்டான். அடுத்த முறை இப்படி பண்ணான்னு வையி, பக்கா கிரிமினல் லாயரை ஒருத்தரை வச்சு ஒரே அடியில் நசுக்கி விட்டுருவான். ஏய், இங்க வா. வாடி. உனக்காக தானே நாங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். நீ ஒண்ணும் பேசாம அமைதியா இருக்க? என்னடா என்ன பார்க்குற? இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி ஆட போறீங்கன்னு பார்க்குறேன். டேய், என் ஆட்டம்லாம் எத்தனை நாளைக்குங்கிறது இருக்கட்டும். நான் இருக்கிற வரைக்கும் உன் ஆட்டம் எதுவும் நடக்காதுடா. அத முதல்ல புரிஞ்சுக்க. டேய், என்னைக்கு நீ பொய்யையும் புரட்டையும் நிறுத்துறியோ அன்னைக்கு தான் நீ உருப்பிடுவ. அது வரைக்கும் நீ இப்படிதான் இருப்ப. ஏன்டா அங்கேயே நிக்கிற? தப்பு பண்ணவங்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம உள்ள இருக்கும்போது நீங்க ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அண்ணே, அண்ணே. மாமா, என்ன பண்றீங்க? எந்திரிங்க. என்னம்மா இது? டேய், டேய், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் இல்லைன்னா பாண்டியோட வாழ்க்கையை வீணா போயிருக்கோண்ண. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எங்களை உள்ளதாண்ட வச்சிருப்பாங்க. சாமி மாதிரி வந்து எங்களை காப்பாத்தி விட்டீங்கண்ண. மாமா, அப்படிலாம் இல்லம்மா. எப்பெல்லாம் சத்தியம் தோத்து போகுதோ அப்பெல்லாம் கடவுள் யாரையாவது அனுப்பி விடுவாரு. ஜெயிச்சது நீங்களோ நானோ கிடையாது, உண்மை ஜெயிச்சது, அவ்வளவுதான். மாமா, என்னடா? நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லு. எல்லாம் போதும் மாமா. என்ன போதும்? இதெல்லாம் வேணாம் மாமா, போதும். இதோட விட்டுறலாம். என்னடா, என்னமோ வாழ்க்கையில எல்லாமே வாழ்ந்து பார்த்து அனுபவிச்சு வெறுத்தவ மாதிரி பேசிட்டு இருக்க. டேய், இந்த சில்லற பயலுக்கு பயந்து அப்படியே ஓடி ஒளிய போறியா? அதுல மாமா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இங்கே தான் இருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். அப்போ போதும் போதும்னு வேற எது சொல்ற? நான் போதும் போதும் சொன்னது உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு இல்ல. வேற என்னதான் சொல்ல வர? இல்ல, இதுக்கப்புறமும் மலர் கூட சேர்ந்து வாழ முடியுங்கிற நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. டேய், இப்ப மட்டும் என்ன அவ கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கியா என்ன?
2 பேரும் இப்ப தனித்தனியா தானே இருக்கீங்க. என்னதான் அச்சாலும் புச்சாலும் எப்படியாவது மலர் வந்து என்னென்ன வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சின்னதா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னோட வேணாம், என்னோட அது வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. டேய் சரி விடு, இப்போ அதுக்கு என்ன அவசரம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் என்னது அது? வக்கீல என்ன பேசி எல்லாம் கரெக்டா எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன் மாமா. எது? என்ன எழுதி வாங்கிட்டு வந்த? விவாகரத்து நோட்டீஸ். அது எப்படி குடுறா? அம்மாடி, ஏதோ இத்தனை நாளா கோவத்துலதான் பண்ணி நின்றேன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் எங்க மேல நீ இம்மா கோவமாகறனே தெரிஞ்சது. நீ எப்போ எங்களை அறுத்து கடாச்சிட்டு தூக்கி போட்டிருந்தா கூட என்னைக்காவது ஒரு நாள் நீ வருவ நாங்க காத்திருந்தோம்மா. இந்த நல்ல மனுஷங்க சொல்லியும் அவங்க பேச்ச கேட்காம எங்க மேல பொய் கேஸ் குடுக்கிற அளவுக்கு போயிட்டல்ல. இதுக்கு அப்பால நீ மனசு மாறுவேன்னு எங்களுக்கு தோணல. நாங்க என்னத்துக்கு இனிமேல எங்க மனசுல நப்பாசைய வளர்த்துக்கிட்டு இது உனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். புடி புடி கண்ணு. நாங்க எதனா தப்பு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிருக்கண்ணு. இத பட்சி பார்த்துட்டு உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துரு. அண்ணா, இவனை நான் உங்களாண்ட விட்டு போறேன். இனிமே இவன் உங்க காலடியில தான் கிடப்பான். இதுக்கப்பால இவன் உங்க பொறுப்பு. நான் கிளம்புறேன். அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிதான் அன்னைக்கு தாலியை கழட்டி மூஞ்சில விட்டு எறிஞ்ச. இன்னைக்கு நடானா அவன் அம்மாக்காரி நீ வேணான்னு சொல்லி டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு போறா. எல்லாம் அவர் இருக்கிற தைரியம். அந்த தைரியத்துல தான்
நம்ம முன்னாடியே இவளை போட்டு அடிச்சது. அவர் மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா அம்மாவையும் பையனையும் 10 நாள் உள்ள தூக்கி வச்சிருக்கலாம். கரெக்ட். அதுக்கப்புறம் அவங்க இந்த பக்கமே திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. இப்போ மலர் போய் சொன்ன மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு. நீயே பார்த்த நாளை பின்ன நாமளே மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா நம்மள எல்லாம் சந்தேகமா பாப்பாங்க. இதோ பாரு மலரு, நான் ஒன்றும் பெரிய யோகியம் கிடையாது. நானும் கோவத்தில் தப்பான வேலைகளை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்று, என் பொண்ணுக்கு எதிராக இது வரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டது கிடையாது. என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பல சமயங்களில் நான் உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்திருப்பேன். அதுக்காக இந்த சமயத்தில் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த ஆள் மாதிரி பிள்ளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு வெளியாளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு அப்பனை இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. மலர், உனக்கு எதிராக கூட சில சமயங்களில் தப்பான வேலையெல்லாம் பண்ணியிருக்கேம்மா. அதுக்காக இப்போ உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஆனால் இன்னைக்கு உன் அப்பா செஞ்ச காரியத்தை பார்க்குறப்போ நான் உண்மையிலேயே உன் மேலே பரிதாபப்படுறேம்மா. அப்படி என்னதான் வேணுமா அவருக்கு? ஏன்னா இப்படி வெறி பிடிச்சு திரியிறாரு? பிள்ளைங்க 4 பேரும் சந்தோஷமா இருந்துடவே கூடாதே. அந்த ஒரு விஷயத்துலதான் அவர் தெளிவா இருக்காரு. மலரு, அப்பா அப்பான்னு அவரை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினதே நீதான். இன்னைக்கு உனக்கு புரிஞ்சிருக்குமே உன்னோட அன்புள்ள அப்பா யாருன்னு. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்ண? அவரு மேல நீ அல்டிமேட்டா பாசம் வச்சிருக்க. ஆனா அவரும் அதே அளவுக்கு உனக்கு மோசம் பண்றாரு. இனியாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவர் இப்படியே நம்மள திரும்ப திரும்ப போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு ஈக்குவலா நம்ம எதுவும் பண்ண வேணாமா? அட ஏண்டா நீ வேற மூச்சுக்கு 300 தடவை சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது பண்ணுவோம். டேய், நீ இந்த மாதிரி அவர்கிட்ட பல சவால்களை விட்டு ஒவ்வொரு தடவையும் அடி வாங்கிட்டு வந்தது மட்டும்தான் மிச்சம். ஆனா உன் கூட நின்ன பாவத்துக்கு எப்பா அப்பப்ப எங்களுக்கு தான் 1-2 அடி விழுது. ஆனா சான்ஸே இல்லடா. ஒன்ன மாதிரியும் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் மாமா இருக்காருல்ல, அந்த மாதிரி அடி வாங்கின ஆளுங்களை நான் பார்த்ததே இல்லடா. ஆனா ஒண்ணு, காலையில ராத்திரியில மாத்திரை கரெக்டா சாப்பிடறாரோ இல்லையோ, உங்க 2 பேரையும் அடிச்சு பொளக்கறத மறக்கவே மாட்டேங்கிறாரு. இங்க பாருங்க, எங்க அப்பா நினைச்சாருன்னு வைங்க, அவங்களை தூக்குறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஏதோ பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்காரு. யாரு? எங்க அப்பா? உங்க அப்பா? நம்பிட்டேன். கேட்டுக்கடா. நான் அந்த ஆள் மேலே எந்த பாவ புண்ணியமும் பார்க்கறது இல்லை. ஆனால் அந்த அம்மா மேலே எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கு. அந்த ஆளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பாவம் அந்த அம்மா கஷ்டப்படுமேனு தான் நான் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு இருக்கேன். யாரு? எங்க அம்மா? என்ன பகவதி அம்மே, இவரை ஃபுல்லா வச்சு கீ கொடுத்து பொம்மையா ஆட விட்டு கமுக்கமா வேடிக்கை பார்க்கறது எங்க அம்மா தான். அப்படியா? ஆமா, பின்ன. அப்போ அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டா? பிரிக்கிறதா? என்னமாமா சொல்றீங்க? ஆமா மாப்பிள, கீ கொடுக்குற சாவி பிடிங்கிட்டா அப்புறம் பொம்மை எப்படி ஆடும்? இந்த ஆங்கில நான் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. ஐயோ, டேய் என்னடா சொல்றீங்க? இல்லையா பின்ன, அம்மா இருக்கிற தைரியத்தில் தானே அப்பா இவ்வளவு ஆட்டம் போடுறாரு. ஒருவேளை அம்மாவை இல்லாம பண்ணிட்டா? இல்லாம பண்றதா? அட பாவி ராஜா, என்னடா பெரிய கொல்ல கொடுத்த தலைமை மாதிரி பேசுற? வேணாண்டா. ஏய் பைத்தியம், ரொம்பலாம் யோசிக்காத. அவங்க 2 பேரையும் 2ஆ பிரிச்சு விட்டாலே போதும். அந்த ஆளு தானா அடங்கிடுவாப்ல. இது ஒண்ணுதான் அந்த ஆளை மூளையில சுருட்டி உட்கார வைக்கிறதுக்கான ஒரே வழி. கரெக்ட். யாரு? அவங்களையா? நீங்க வேறப்பா. வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி, கோயில், குளம், ரேஷன் கடை, மல்லிகை, இப்படி எங்க போறதா இருந்தாலும் 2 ஒன்னாவே சுத்துறதும் போறதும் வரதும். அப்பா இதெல்லாம் பிரிச்சு விட சான்ஸே இல்லப்பா. ஆமாமா, உமா சொல்றதுதான் கரெக்ட். ஏய், அதெல்லாம் முடியும். எப்படி? வேற என்ன, சென்டிமெண்ட் தான்.
எங்க அம்மாக்கு எப்பவுமே பிள்ளைங்க மேல சென்டிமெண்ட் இருக்கு. அதை ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா செஞ்சா அந்த ஆளை தட்டி தூக்கி தனியா போட்டுடலாம். மம்மி இல்லைன்னு வையே, அந்த ஆளு வெறும் டம்மி தான். ஆமால மலரு, இங்க பாரு, நாங்க எல்லாரும் சேர்ந்து சதி திட்டம் போடுற மாதிரிலாம் நினைக்காத, புரியுதா? நம்ம எல்லாருமே அம்மாவுக்காக தான் அப்பாவை இன்னும் எதுவும் செய்யாம இருக்கோம். அதை நீ புரிஞ்சுக்கோ. அம்மாவை நம்ம பக்கம் சேஃபா பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நாம அவரை எதுவும் பண்ண வேணாம், அவரே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுவாரு. எஸ், கரெக்ட் தான். ஆனா இத செயல்ல எப்படி ஆரம்பிக்கிறது? அதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க. நான் விதைய போடுறேன், அதுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு மரமாக வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு.